அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா அழகிரின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது லாங் கவுனுக்கு வந்துட்டு எப்படி வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறது, ப்ளஸ் எவ்வளோ துணிக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது, லாங் கவுனுக்கு நம்ம எவ்வளோ துணி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சில டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தார். ஸோ இப்போ நம்ம லாங் கவுன் தைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ஃபேஷனபிள் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம லாங் கவுன் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சேரீயில் தான் இப்போ வந்து எல்லாமே லாங் கவுன் தைக்க ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே லாங் கவுன் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சேரீ வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் லாங் கவுன் ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. சுடிதார், லாங் சுடிதார்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது செப்பரேட்டாக கிளாத் எடுத்து நம்ம தைக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான சில டீட்டெயில்ஸ் பார்க்கலான்ட்டு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம இங்கே ஒரு டிராயிங் போட்டிருக்கிறோம் பாருங்கள். இது வந்து லாங் கவுன். இந்த லாங் கவுன் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இது பாருங்கள், ஃபஸ்ட்டு அளவு நம்ம ஷோல்டர் அளவு எடுத்துக்கணும். அதாவது ஃப்ரண்ட்டில் எடுக்கணும். ஷோல்டர் அளவுலாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கலன்னு சொன்னாக்கா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் அளவு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கை நீட்டு, நமக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஆனால் ஃபுல் ஹேண்டு, இல்லை முக்கால் கை, இல்லைனா அரை கை, எப்படி லென்த் வேணுமோ அது மாதிரி நம்ம இங்கே ஷோல்டர்லேருந்து லென்த் எவ்வளோன்னு கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையுடைய சுற்றளவு, நம்ம எங்கே லென்த் எடுத்தோமோ அங்கேருந்து நம்ம கை சுற்றளவு எடுக்கணும். அதுக்கப்புறம் நாலாவது பார்த்திங்கன்னா பாடி லூஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் இடுப்பு லூஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட் லூஸ், இங்கே சீட் லூஸ் எடுக்கணும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து லென்த், இங்கே சென்டரில் லென்த் எடுக்கணும். சரிங்களா? நம்ம சைடில் எடுத்துடக்கூடாது. ஷோல்டர்லேருந்து தரையிற வரைக்கும் நம்ம விடணும். ஏன்னு சொன்னாக்கா இந்த லாங் கவுன் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தரையிற பிறல்ற மாதிரி தான் தைப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கணுக்கால் வரைக்கும் லென்த் வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் தரையில் வச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தைக்கும்போது சரியாக வந்துடும். ஸோ இதான் அளவு எடுக்கிற மெத்தடு. இதுக்கு எவ்வளோ கிளாத் வந்து நம்ம தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஓல்டு சேரீயில் தான் வந்துட்டு எல்லாமே இன்றைக்கி இந்த மாதிரி லாங் கவுன்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபேன்சியாக டிசைனெல்லாம் வந்து செய்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பட்டு சேரீலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் சூப்பராக வந்துட்டு இந்த லாங் கவுன்லாம் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இல்லை சாரீ பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 5.5 மீட்ரு இருக்கும். ஸோ 5.5 மீட்டரே வந்து போதுமானதாக அந்த பவுல் சுற்றளவு, இந்த பாட்டம் சுற்றளவு, பாடி ஸ்லீவு, இந்த மாதிரிலாம் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக நம்ம அந்த 5.5 மீட்டர்லேயே ஒரு சேரீயில் ஒரு லாங் கவுன் நீட்னஸாக நம்ம தைச்சிடலாம். இதே சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 10 வயசு குழந்தைங்க அப்படின்னா நம்ம 2 கூட தைக்கலாம். ஒரே சாரியில் 2 தைக்கலாம். அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தைக்கணும்னு சொன்னால் அவங்க வந்து பெருசாக வந்து இந்த பாட்டம் வந்து பெருசாக நம்ம எவ்வளோ பெருசு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கவுன் வந்து நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நம்ம இந்த பாட்டமை பெருசு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கவுன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு இந்த டாப் இருக்குது பார்த்திங்களா, இந்த மேல் டாப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு 15 வயசு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மீட்ரு இதுவே போதுமானது தான். 1.5 மீட்ரு. மீதி துணி எல்லாமே பார்த்திங்கன்னா 4 மீட்ரு இந்த கீழே இந்த பாட்டமுக்கு 4 மீட்ரு துணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்ரு வரைக்கும் கூட தேவைப்படலாம். சரிங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ளீட்ஸ், அதாவது ஃப்ளீட்ஸ் வச்சு தைக்கிற மெத்தடும் இருக்குது. ப்ளைனாக வந்துட்டு ஃபுல் கிராஸ் பட்டி பட்டியாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பட்டி பட்டியாக வந்துட்டு தைக்கிற மெத்தடும் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு பட்டியாக ஜாயிண்ட் போட்டு தைக்கிற மெத்தடும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் தைக்கிறாங்க. ஸோ நடுவில் ஒரு கலர், இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர், அப்படி கூட தைக்கிறாங்க. ஸோ நமக்கு எப்படி வாட்டம் வருதோ நம்ம தைச்சிக்கலாம். இப்படி நம்ம பட்டி வச்சு தைக்கும்போது இங்கே ஃப்ளீட்ஸ்லாம் வராது. இங்கே வந்து ப்ளைனாக தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஒரு பார்டர் வந்துட்டு ரெடிமேட் பீடிங் பார்டர் வாங்கி நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் யூஸ் பண்ணிக்கலாம், கீழே பாட்டமில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சேரீயில் உங்களுக்கு பார்டர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா சென்டரில் ஒரு பார்டர் வச்சிடலாம், நெக்கில் அந்த பார்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம டிசைன் வந்துட்டு இந்த சேரீ கிளாத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாத் வாங்கி நம்ம தைக்கிறோம். அதாவது ஒரு நெட்டடு கிளாத் இருக்குது, ஒரு நெட்டடு கிளாத்தில் நம்ம கவுன் தைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மேலே பார்த்திங்கன்னா டாப்புக்கு 1.5லேருந்து ஒரு 2 மீட்டர், அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து மேக்ஸிமம் உள்ள அளவுகளில் பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் வரைக்கும் மேல் டாப்புக்கு போதும். சரிங்களா? 4 மீட்டர் பாட்டமுக்கு போதுமானது தான். நம்ம நெட்டு கிளாத் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளீட், அதாவது குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வந்து ஜங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம நெருக்கமான ஃப்ளீட்ஸ் பிடிச்சோன்னு சொன்னாக்கா ஒரு மாதிரி கவுன் மாதிரி நல்லா பஃப்னு இருக்கும். நமக்கு பஃப்னு கவுன் வேணும்னு சொன்னாக்கா நம்ம பாட்டமுக்கு பார்த்திங்கன்னா 8 மீட்டர் துணி தேவைப்படும். மேலே வந்து 2 மீட்டர் துணி தேவைப்படும். 1.5 மீட்டர் 2 மீட்டர், சின்னவங்களாக இருந்தால் 1.5 மீட்டர், பெரியவங்களாக இருந்தாக்கா 2 மீட்டர் தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும். பாட்டமில் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஜங் பிடிக்கிறீங்கன்னா, அதாவது பஃப்னு இருக்கிற மாதிரி நீங்கள் தைக்கணுன்னா 8 மீட்டர் துணியில் நீங்கள் தைச்சிங்கன்னா
சூப்பராக இருக்கும் கவுன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா. இல்லை ஒரு 6 மீட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் துணியை சேர்க்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 8 மீட்டர். இந்த 8 மீட்டர் துணியில் நல்லா பஃப்னு தைக்கலாம். அதே மாதிரி அந்த கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து நல்லா பார்டர்லாம் நல்லா பக்கம் ஃபினிஷிங்காக கொடுத்தா சூப்பராக இருக்கும். இதே வந்து நீங்கள் அந்த நெட்டு கிளாத்தில் நீங்கள் நார்மலாக சாரீ தைக்கிற மாதிரி நெட்டு கிளாத்தில் நார்மலாக தைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அவ்வளோ துணி தேவையில்லை. மேலே இருக்கிறது அதே தான் 1.5 மீட்டர் 2 மீட்ரு. ஆனால் பாட்டமுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மீட்ரு போதுமானது தான். அதுவே நல்லா பெருசாக வரும். நமக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நான் ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 4 மீட்ரு, ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு 4 மீட்ரு நீட்டாக ஒரு 4 மீட்ரு இருக்குது அப்படின்னு வைங்க. இதை வந்து நம்ம இப்படி மடிச்சிக்கணும். இப்படி மடித்து நம்ம இப்படி மடிச்சிக்கிறோன்னு வைங்களேன். மடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு நமக்கு இடுப்பளவு கணக்கு பண்ணிங்க. இடுப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு 30 இன்ச்சு இருக்குதுன்னு சொன்னாக்கா நம்ம எத்தனை மடிச்சிருக்கோன்னு பார்க்கணும். இப்போ நம்ம 4 மடிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த 4 வந்துட்டு அந்த 30 இன்ச்சை பிரிச்சிடணும். அதாவது 4 தட்டில் 7.5 இன்ச்சு வச்சு நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா 4 7 30 இன்ச்சு வந்துடும். இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கிராஸாக. இப்போ இந்த மாதிரி நம்ம கிராஸாக நம்ம கட் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஷேப் வந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இதை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது, அது பார்த்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக எந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் எடுக்கிறீங்களோ இது இப்படி இப்போ நம்ம வந்து இப்படி இருந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இப்படி கட் பண்ணும்பொழுது நம்ம இதை இப்படி தூக்கி இப்படி போடும்பொழுது நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு அந்த கிளாத் வந்துடும். ஸோ நமக்கு எவ்வளோ தேவை வந்துச்சோ அதெல்லாம் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2ஆக மடிச்சிக்கணும். இந்த பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பேச்சுக்கு இவ்வளோ தான் நம்ம எல்லா கிளாத்தும் சேர்த்து இவ்வளோ வந்துருச்சுனாக்கா இது 2ஆக என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி மடித்து போட்டு ஷேப் எடுத்துணும், ஓவல் ஷேப். இந்த பாருங்கள் இது மாதிரி நீங்கள் லென்த்தெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கணும். லென்த்து நம்ம இங்கேருந்து எவ்வளோ லென்த்துன்றதை கனெக்ட் பண்ணி இந்த வச்சுட்டு இந்த ஷேப் எடுத்துடணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்டர், இந்த சென்டரில் வந்து கரெக்டான 50 இன்ச்சுனா 50 இன்ச்சு 51 52 53 என்ன இருக்கோ அது சென்டருக்கு இங்கே கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலேயும் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஷேப் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே ஷேப் எடுக்கும்போது நீங்கள் டேப் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மூளைகள் இருக்குன்னா இங்கே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதே மூளைகள் வரும். அதே மாதிரி இங்கே மூளைகள் வரும். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம், கட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக மூளைகள் வருது பாருங்கள். அப்போ நான் அந்த டேப் வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் நம்ம வந்துட்டு ஒரே அளவு வருதான்னு பார்த்துக்கணும். இதுக்கு நேரம் ஒரே அளவு இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு நேரம் ஒரு அளவு பார்க்கணும். ஸோ நமக்கு பாட்டம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளாத்தை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நிறையா வந்துட்டு சுருக்கம் பிடிக்கிற கவுனாக இருந்துச்சுன்னா 8 மீட்டர் தேவைப்படும். ஸோ சுருக்கம் கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கலாம்னா 6 மீட்டர் தேவைப்படும். நீங்கள் வந்து சாதாரணமாக சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 4 மீட்டர் போதுமானது தான். இப்போ சாரீ நார்மலாக பார்த்தீங்கன்னா சாரீ பற்றி சொல்லிட்டோம். சாரியில் இருக்கிறது 5 மீட்ரு 5.5 மீட்ரு. ஸோ அதை வந்து நம்ம அந்த முந்தானியில் வந்து மேல் பாட்டம்லாம் தைப்பாங்க. பேக்கில் உள் முந்தானி வச்சு தைச்சிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய சாரியில் சென்டரில் இருக்கிற பீஸ்லாம் நம்ம இந்த மாதிரி பாட்டம் தைச்சிருவாங்க, ஸ்லீவ் தைச்சிருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள், இதுதான் மெத்தடு. ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.